Microsoft Office Word 2007. Getting started with Word 2007. Hi, நான் உங்கள் யாவரையும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 CBTக்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த CBT படிப்படியாக உங்களை MS Word 2007இல் உள்ள எல்லா டாஸ்களையும் கற்றுக் கொடுக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தொடக்கத்திலிருந்து எல்லா எக்ஸசைஸ்களையும் கற்றுக்கொள்ளும் போது வேர்ட் டாக்குமெண்டில் வேலை செய்ய தேவையான அனைத்து திறனையும் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் MS வேர்டை அது தொடங்கின காலம் முதல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெர்ஷனும் பல புதிய ஃபீச்சர்ஸ்களை தந்து தினசரி டாக்குமெண்டேஷனை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கியது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 ஒரு அட்வான்ஸான வேர்ட் ப்ராசஸிங் ப்ரோக்ராம் ஆகும். ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை கிரியேட், எடிட் மற்றும் ப்ரொடியூஸ் செய்வதை வேர்ட் ப்ராசஸிங் என்று அழைக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்றால் என்ன? மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட இது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன். வேர்டின் உதவியால் நாம் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸை கிரியேட் செய்யவும் மற்றும் எலகண்டாக ஃபார்மேட் செய்யவும் உதவும். இந்த ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டை பின்னர் பிரிண்ட் மற்றும் ஃபேக்ஸ் செய்யலாம். மேலும் ஆன்லைனில் வெப் பேஜாகவோ அல்லது இமெயிலாகவோ டெலிவரி செய்யலாம். வேர்ட் எதற்கு தேவைப்படுகிறது? வேர்ட் மூலமாக ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நாம் உருவாக்கலாம். உதாரணமாக தினசரி அப்ளிகேஷன்ஸான லெட்டர் எழுதுவது, மெமோஸ் போன்றவற்றை உருவாக்கலாம். இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி ஓபன் செய்வது என்று பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டன் செல்லவும். செலக்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் செய்யவும். அது ஒரு ப்ரோக்ராம் லிஸ்டை காண்பிக்கும். ப்ரோக்ராம் லிஸ்டில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை செலக்ட் செய்யவும். ஆஃபீஸ் அப்ளிகேஷன் லிஸ்ட் தோன்றும். அந்த லிஸ்டில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007ஐ கிளிக் செய்யும் போது ஒரு எம்ப்டி பேஜ் ஒர்க் செய்வதற்கு ஓபன் ஆகும். நீங்கள் இப்பொழுது அந்த எம்ப்டி பேஜில் டைப் செய்ய தொடங்கலாம். Creating a new document. எல்லா விதமான வேர்ட் ப்ராஜெக்ட்களும், உதாரணத்திற்கு அது ஒரு பர்சனல் லெட்டராகவோ இல்லை அஃபிஷியல் ரிப்போர்ட்டாகவோ அல்லது சம்மரியாகவோ இருந்தாலும் நாம் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் செய்வதன் மூலமாக தொடங்கி அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுவதன் மூலமாக முடிக்கிறோம். இது எளிமையாக தோன்றினாலும் வேர்ட் டாக்குமெண்ட்ஸை சிறந்த முறையில் மேனேஜ் செய்வதற்கு சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செஷன் எல்லா விதமான புது வேர்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய வகைகளை சொல்லிக் கொடுக்கும். ஏற்கனவே இருக்கும் டாக்குமெண்ட் அல்லது ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்டில் எப்படி டெக்ஸ்டை ஆட் செய்வது போன்றவற்றை நாம் இந்த செஷனில் பார்க்கலாம். வேர்ட் மூலமாக நாம் டாக்குமெண்ட்டை 3 வழிகளில் கிரியேட் செய்யலாம். 1. ஒரு புது blank டாக்குமெண்ட்டை உருவாக்குதல். 2. ஒரு புதிய டாக்குமெண்ட்டை ஏற்கனவே இருக்கும் டாக்குமெண்ட்டிலிருந்து உருவாக்குதல். 3. ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்து டாக்குமெண்ட்டை உருவாக்குதல். ஒரு புதிய blank டாக்குமெண்ட்டை உருவாக்குதல். எக்ஸிஸ்டிங் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஆஃபீஸ் பட்டனுக்கு செல்லவும். அதில் நியூவை கிளிக் செய்யவும். அது நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸை காண்பிக்கும். நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்களை காண்பிக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். நமக்கு தேவையான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லைனில் இடது பக்கத்தில் blank and recent என்ற பெயரில் உள்ளது. இந்த டேபில் 2 ஆப்ஷன்களை காண்பீர்கள், blank document மற்றும் நியூ block entry. இதில் blank டாக்குமெண்ட்டை செலக்ட் செய்து அதன் பின் கிரியேட்டை கிளிக் செய்யவும். இப்பொழுது நீங்கள் ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புது டாக்குமெண்ட்டை கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் கிரியேட் செய்யலாம். கண்ட்ரோல் மற்றும் என் கீயை சேர்த்து அழுத்தினால் ஒரு புதிய blank டாக்குமெண்ட் தோன்றும். ஏற்கனவே இருக்கும் டாக்குமெண்ட்டிலிருந்து ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குதல். வேர்ட் உங்களுக்கு நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்கிறதான டாக்குமெண்ட் கிரியேஷன் ஆப்ஷனை தருகிறது. இதன் மூலம் நீங்கள் நிறைய நேரம் சர்ஃபிங்கிலும் குறைந்த நேரம் மட்டும் ரைட்டிங்கிலும் செலவிடுவீர்கள்.
கீழ்காணும் முறையில் நாம் நியூ டாக்குமெண்ட்டை எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டிலிருந்து கிரியேட் செய்யலாம். மவுஸ் பாயிண்டரை ஆஃபீஸ் பட்டன் மீது வைத்து நியூவை செலக்ட் செய்யவும். இப்பொழுது நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸிற்கு செல்வீர்கள். லிஸ்டிலிருந்து நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங்கை கிளிக் செய்யவும். அப்பொழுது ஓப்பன் டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓப்பன் டயலாகில் எந்த ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் கிரியேட் செய்ய வேண்டுமோ அதை செலக்ட் செய்யவும். இதில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஏற்கனவே இருக்கும் ஃபைலை ஓபன் செய்வதற்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபைலின் காப்பியை உருவாக்குகிறீர்கள். இந்த ஃபைலை நீங்கள் ஓபன் செய்யும் போது அதன் ஃபைல் நேம் document2.docx என்ற ஒரிஜினல் ஃபைல் நேமிற்கு பதிலாக இருக்கும். இந்த வழி மூலமாக நீங்கள் ஃபைலை சேவ் செய்யும் போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் மேல் ஓவர்ரைட் செய்ய மாட்டீர்கள். சேவிங் அ டாக்குமெண்ட். பர்சனல் கம்ப்யூட்டிங்கின் தொடக்க காலத்திலிருந்தே எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்றால், ஃபைலை சீக்கிரமாகவும் அடிக்கடியும் சேவ் செய்ய வேண்டும் என்ற வார்த்தைதான். நாம் பாதி வேலையை முடித்த பின்பு பவர் லாஸின் மூலமாக டாக்குமெண்ட்ஸ்களை இழப்பது போல நம்மை கோபப்படுத்தும் செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. டேட்டா லாஸிலிருந்து நமது வேலையை ப்ரொடெக்ட் செய்வதற்கு சில டிப்ஸ்கள் உள்ளது. 1. ஒரு ஃபைல் உருவாக்கியவுடன் அதை பெயரிட்டு உடனே சேவ் செய்யவும். 2. குவிக் சேவ் Ctrl+S செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். 3. கம்ப்யூட்டரிலிருந்து எழும்பும் முன்பு டாக்குமெண்ட்டை சேவ் செய்து க்ளோஸ் செய்யவும். வேர்ட் 2007இல் டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுவது என்று பார்ப்போம். ஆஃபீஸ் பட்டன் சென்று சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். அப்போது சேவ் டயலாக் பாக்ஸ் தோன்றும். இதில் உங்கள் டாக்குமெண்ட் பெயரையும் அதை சேவ் செய்யும் லொகேஷனையும் டைப் செய்துவிட்டு சேவை கிளிக் செய்யவும். வேர்ட் மீதி எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கு நீங்கள் சேவ் செய்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதுதான். அல்லது கீபோர்டிலிருந்து ஷார்ட்கட்டாக Ctrl+S ஐ பிரஸ் செய்து டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். சேவ் ஆஸ் ஆப்ஷன். ஏற்கனவே சேவ் செய்த ஃபைலை ஒரு புதிய பெயரில் மற்றும் ஒரு புதிய இடத்தில் சேவ் செய்ய சேவ் ஆஸ் ஆப்ஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. சேவ் ஆஸ் ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ F12. வேர்டில் உள்ள சேவ் ஆஸ் ஆப்ஷன் 5 விதமான சேவிங் ஆப்ஷன் மோடை ப்ரொவைட் செய்யும். 1. வேர்ட் டாக்குமெண்ட். இது வேர்ட் 2007இல் உள்ள டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட்டான .docx ஃபார்மேட்டில் சேவ் செய்ய உதவுகிறது. வேர்ட் டெம்ப்ளேட். ஒரு டாக்குமெண்ட்டை டெம்ப்ளேட்டாக சேவ் செய்ய உதவுகிறது. பின்னர் அதே டெம்ப்ளேட் ஃபியூச்சர் டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் செய்ய உதவுகிறது. நீங்கள் ஒரு ஃபைலின் காப்பியை வேர்டின் பழைய வெர்ஷன்களான 97, 2003க்கு காம்பேட்டபிளாக சேவ் செய்யலாம். பெரும்பாலும் ஃபைல் டைப்பை மாற்ற வேண்டிய தேவையில்லை. வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக .docx அல்லது .docm ஆக உங்கள் ஃபைல் டைப்பை பொறுத்து செலக்ட் செய்யும். உங்கள் ஃபைலை வேர்டின் பழைய வெர்ஷனை உபயோகப்படுத்தும் ஒருவருக்கு ஷேர் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வேர்ட் 97, 2003 டாக்குமெண்ட்டை தேர்வு செய்து உங்கள் டாக்குமெண்ட்டை .doc ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் செய்யுங்கள். நீங்கள்தான் உங்கள் தேவைக்கு ஏற்ப எந்த ஃபார்மேட்டில் உங்கள் ஃபைலை சேவ் செய்வது என்று தீர்மானிக்க வேண்டும். Find add-ins for other file formats. இதர ஃபைல் ஃபார்மேட்களான PDF மற்றும் XPSல் ஃபைலை சேவ் செய்வது பற்றி Find add-ins for other file formats ஆப்ஷனில் தெரிந்து கொள்ளலாம். இந்த செலக்ஷன் லிஸ்டில் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்றபடி எந்த வகையான சேவிங் ஆப்ஷனையும் தேர்வு செய்யலாம். Copying, pasting and moving text. உங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை எடிட் செய்து ஒரு மாஸ்டர் பீஸ் டாக்குமெண்ட்டாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த வேலையை கட்டிங், காப்பியிங், பேஸ்டிங் மூலமாகத்தான் செய்ய முடியும். வேர்ட் இந்த டூல்களை கொண்டு டெக்ஸ்டை எளிமையாக மாற்றியமைக்க உதவுகிறது. நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் வேர்ட்ஸ், சென்டென்சஸ் மற்றும் பாராகிராஃப்ஸை மூவ் செய்ய முடியும். வேர்ட் ஃபங்க்ஷன்ஸை 2 வழிகளில் செய்யலாம்.
அவை கீபோர்ட் மற்றும் மவுஸ் மூலமாக. எடிட்டிங் டூல்ஸ் இன் கிளிப்போர்ட் பேன். நீங்கள் இங்கே காண்பது போல எடிட்டிங் டூல்ஸ் ஹோம் டாப் கிளிப்போர்ட் பேனில் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துவது என்று காண்போம். இங்கே நாம் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக நீங்கள் எடிட் செய்ய வேண்டிய டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பின்பு ஹோம் டாப் சென்று கிளிப்போர்ட் பேனில் உள்ள கட்டை கிளிக் செய்யவும். கட் கமாண்டை கொடுத்த பின் நீங்கள் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் மறைந்துவிடும். கட் கமாண்ட் டெலிட் மற்றும் கிளியர் கமாண்ட்களை காட்டிலும் வேறுபட்டது. கட் கமாண்ட் நீங்கள் கட் செய்த ஐட்டமை ஆஃபீஸ் கிளிப்போர்டில் ஸ்டோர் செய்து பேஸ்ட் கமாண்டை யூஸ் செய்யும் போது அதனை மீண்டும் கொண்டு வரும். நீங்கள் இந்த கிளிப்போர்டை ஓபன் செய்து சமீபமாக கட் அண்ட் காப்பி செய்யப்பட்ட ஐட்டம்ஸை பார்க்கலாம். ஆஃபீஸ் கிளிப்போர்ட் எல்லா வகையான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரோக்ராம்ஸ்களிலும் ஒர்க் செய்யும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை கட் செய்து இன்னொரு வேர்ட் டாக்குமெண்டிலோ அல்லது பவர் பாயிண்ட் ஸ்லைடிலோ பேஸ்ட் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே காப்பி கமாண்ட் நீங்கள் செலக்ட் செய்த டெக்ஸ்டிலிருந்து ஒரு காப்பியை உருவாக்கி கிளிப்போர்டில் சேகரித்து வைக்கிறது. செலக்ட் செய்த டெக்ஸ்டை ஒன்றும் மாற்றாமல் அப்படியே அதன் ஒரிஜினல் லொகேஷனில் விட்டு விடுகிறது. காப்பி செய்வதற்கு முன்பு டெக்ஸ்டை செலக்ட் செய்ய வேண்டும். டெக்ஸ்டை செலக்ட் செய்த பின்பு ஹோம் டாப் செல்லவும். அங்கு காப்பி செய்யப்பட்ட டெக்ஸ்டை கிளிப்போர்ட் பேனலில் காண்பீர்கள். காப்பியை கிளிக் செய்யவும். நீங்கள் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் இப்போது காப்பி ஆகிவிட்டது. அதை நீங்கள் எங்கு வேண்டுமோ அங்கு பேஸ்ட் செய்து கொள்ளவும். பேஸ்ட் a text. பேஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவதற்கு முன்னே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்டை கட் அல்லது காப்பி செய்ய வேண்டும். பின்பு எங்கு உங்களுக்கு இந்த டெக்ஸ்டை கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு பாயிண்டரை வைத்து பேஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். செலக்ட் செய்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆகிவிடும். கிளிப்போர்டில் இருக்கும் பேஸ்ட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நாம் பேஸ்ட் செய்யலாம். எடிட்டிங் வித் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமாக நாம் சீக்கிரமாகவும் எளிமையாகவும் டைப் செய்யும் போது எடிட்டிங் கமாண்ட்ஸை யூஸ் செய்யலாம். எப்படி என்றால் நீங்கள் கீபோர்டிலிருந்து உங்கள் கைகளை எடுக்க தேவையில்லை. உங்கள் இடது கையில் உள்ள சில விவரங்களை கொண்டே நீங்கள் கட், காப்பி மற்றும் பேஸ்ட் கமாண்டை உபயோகப்படுத்தலாம். கட் செய்ய Ctrl+X ஐ பிரஸ் செய்யவும். காப்பி செய்ய Ctrl+C ஐ பிரஸ் செய்யவும். பேஸ்ட் செய்ய Ctrl+V ஐ பிரஸ் செய்யவும். அன்டூ செய்ய Ctrl+Z ஐ பிரஸ் செய்யவும். எடிட்டிங் வித் மவுஸ். மவுஸை கொண்டு எளிதாக ஒரு டெக்ஸ்டை செலக்ட் செய்து வேறு ஒரு லொகேஷனுக்கு மாற்ற முடியும். அதற்கு கீழ்காணும் முறைகளை கையாள வேண்டும். இடது மவுஸ் பட்டனை கிளிக் செய்து டெக்ஸ்டை செலக்ட் செய்யுங்கள். வேர்ட் செலக்ட் செய்த டெக்ஸ்டை ஹைலைட் செய்யும். செலக்ட் செய்த டெக்ஸ்டை கிளிக் செய்து மவுஸ் பட்டனை ஹோல்ட் செய்யவும். பின்னர் மவுஸை டிராக் செய்து எங்கு டெக்ஸ்டை கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு செல்லுங்கள். மவுஸ் பட்டனை ரிலீஸ் செய்யவும். இதன் மூலம் நமது வேலை முடிவடைகிறது. யூசிங் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். வேர்ட் மூலமாக ஒரு சாதாரண பாராகிராஃபை புல்லட்டட் பாராகிராஃபாக மாற்ற முடியும். நீங்கள் இவ்வாறாக புல்லட்டட் லிஸ்டை கிரியேட் செய்ய முடியும். ஹோம் பட்டனிற்கு செல்லவும். உங்கள் மவுஸ் பாயிண்டரை பாராகிராஃப் குரூப் மீது வைத்து புல்லட் பட்டன் பக்கம் இருக்கும் ட்ரையாங்கிளை கிளிக் செய்யவும். அப்போது புல்லட் மெனு ஓபன் ஆகும். மெனுவின் தொடக்கத்தில் நீங்கள் சமீபமாக யூஸ் செய்த புல்லட் ஸ்டைல்ஸை காண்பீர்கள். நடுவில் புல்லட் லைப்ரரியை காண்பீர்கள். கீழே நீங்கள் யூஸ் செய்த புல்லட் ஸ்டைல்ஸை காண்பீர்கள். அதற்கு கீழே புல்லட்டை கஸ்டமைஸ் செய்ய 2 கமாண்ட்களை காண்பீர்கள். புல்லட் மெனுவில் சூஸ் a புல்லட் ஸ்டைலை கிளிக் செய்யவும். சில டெக்ஸ்ட்களை டைப் செய்து புது பாராகிராஃப் தொடங்க என்டரை பிரஸ் செய்யவும். என்டர் கொடுக்கும் போது வேர்ட் நீங்கள் புல்லட்டட் லிஸ்டை கண்டினியூ செய்வீர்கள் என்று புரிந்து கொள்ளும். அதனால் சேம் புல்லட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆட் செய்யும். நீங்கள் புல்லட்டட் லிஸ்டை முடித்தவுடன் என்டரை பிரஸ் செய்யவும். பின்னர் ஹோமை கிளிக் செய்து பாராகிராஃப் சென்று புல்லட் பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுது புல்லட் ஃபார்மேட்டிங் ஆஃப் ஆகிவிடும். கஸ்டமைசிங் புல்லட்ஸ்.
மெனுவில் உள்ள புல்லட்டை தவிர வேர்ட் உங்களுக்கு அதிகமான சாய்ஸஸை கொடுக்கும். புல்லட் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் செய்ய ஓபன் புல்லட் மெனு, மெனுவின் கீழே உள்ள டிஃபைன் நியூ புல்லட்டை கிளிக் செய்யவும். டிஃபைன் நியூ புல்லட் பாக்ஸ் ஓபன் ஆகும். அது 3 பட்டன்களை மேலே காட்டும்: சிம்பிள்ஸ், பிக்சர் மற்றும் ஃபாண்ட். சிம்பிளை யூஸ் செய்து வேர்ட் ஸ்டைல் லைப்ரரியில் உள்ள அடிஷனல் புல்லட் ஆப்ஷனை ப்ரௌஸ் செய்யலாம். ஃபாண்ட் பட்டனை கொண்டு உங்கள் விருப்பப்படி ஃபாண்ட் சைஸ், ஷேடோ மற்றும் போல்ட் ஃபார்மேட்டிங்கை கேரக்டர் ஸ்டைலாக அப்ளை செய்யலாம். நடுவில் இருக்கும் பட்டன் பிக்சர் புல்லட் பாக்ஸை ஓபன் செய்யும். அங்கு பிக்சர் ஃபைல்ஸினால் செய்யப்பட்ட புல்லட்ஸ்களை காண்பீர்கள். இதனுடன் உங்களுடைய ஓன் பிக்சர் அல்லது கிராஃபிக் ஃபைல்ஸை புல்லட்ஸாக உபயோகப்படுத்தலாம். பாட்டம் லெஃப்ட் கார்னரில் உள்ள இம்போர்ட் பட்டனை கிளிக் செய்யும் போது ஆட் கிளிப்ஸ் டு ஆர்கனைசர் பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த விண்டோ ஃபைல் பாக்ஸை யூஸ் செய்து உங்களுக்கு வேண்டிய பிக்சரை செலக்ட் செய்து புல்லட் லைப்ரரியில் ஆட் செய்யுங்கள். நம்பர்ட் பேராகிராஃப்ஸ். புல்லட்டட் பேராகிராஃப்ஸை போலதான் நம்பர்ட் பேராகிராஃப்ஸும் வேலை செய்யும். ஹோமுக்கு சென்று மவுஸ் பாயிண்டரை பேராகிராஃப் குரூப் மீது வைக்கவும். நம்பரிங் பட்டன் பக்கத்தில் உள்ள ட்ரையாங்கிளை கிளிக் செய்யவும். அப்போது நம்பரிங் மெனு ஓபன் ஆகும். நம்பரிங் பட்டனை கிளிக் செய்து நம்பரிங் ஸ்டைலை தேர்வு செய்யவும். நம்பர்ட் பேராகிராஃப் மற்றும் நம்பர்ட் புல்லட்டட் பேராகிராஃபில் உள்ள முக்கியமான வேற்றுமை ஆப்ஷனில் தான் உள்ளது. நம்பர்ட் பேராகிராஃபிற்கு நீங்கள் அரபிக் நம்பர்ஸ், ரோமன் நியூமரல்ஸ், நம்பர் செட் ஆஃப் பை பாரந்தசிஸ் மற்றும் ஆல்பபெட்டிக் சீக்வென்சஸ் போன்றவற்றை தேர்வு செய்யலாம். மேலும் நீங்கள் 1, 2, 3 அல்லது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் போன்ற வேர்ட்களையும் உபயோகப்படுத்தலாம். Working with header and footer. உங்கள் டாக்குமெண்டில் உள்ள முதல் பக்கத்தின் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை கிரியேட் செய்ய வேண்டும். டாக்குமெண்டின் முதல் பக்கத்தில் ஹெடர் ஆர் ஃபூட்டர் பகுதியை டபுள் கிளிக் செய்யவும். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல் டிசைன் டேப் தோன்றும். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல் டிசைன் டேபில் உள்ள ஆப்ஷன்ஸ் குரூப்பில் டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜை செலக்ட் செய்யவும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெடர் டெக்ஸ்ட் பாக்ஸின் லேபிள் ஆனது ஹெடரில் இருந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெடர் என்று மாறும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெடர் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் செய்யவும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபூட்டரை எடிட் செய்ய ஃபூட்டருக்கு செல்லவும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபூட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் செய்யவும். அடுத்தடுத்து ஹெடர் மற்றும் ஃபூட்டரை கிரியேட் செய்ய நேவிகேஷன் செக்ஷனில் நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். ஃபூட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் செய்யவும். கோ டு ஹெடரை கிளிக் செய்யவும். ஹெடர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் செய்யவும். டாக்குமெண்டிற்கு திரும்பி வர க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை கிளிக் செய்யவும். கிரியேட்டிங் ஆட் அண்ட் ஈவன் பேஜ் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஆட் மற்றும் ஈவன் பேஜ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்களை உருவாக்க முடியும். அது உங்கள் டாக்குமெண்டில் உள்ள ஆட் மற்றும் ஈவன் பேஜ்களில் வெவ்வேறு இன்ஃபர்மேஷனை காட்ட உதவுகிறது. டாக்குமெண்டின் முதல் பக்கத்தில் ஹெடர் மற்றும் ஃபூட்டர் பகுதியை டபுள் கிளிக் செய்யவும். அப்போது ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் டிசைன் டேப் தோன்றும். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் டிசைன் டேபின் ஆப்ஷன் பகுதியில் டிஃபரண்ட் ஆட் அண்ட் ஈவன் பேஜை செலக்ட் செய்யவும். ஓல்ட் பேஜ் ஹெடர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷன்களை இன்சர்ட் செய்யவும். கோ டு ஃபூட்டரை கிளிக் செய்யவும். ஓல்ட் பேஜ் ஃபூட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷன்களை இன்சர்ட் செய்யவும். ஈவன் பேஜ்களில் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை கிரியேட் செய்ய நேவிகேஷன் செக்ஷன் சென்று நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். ஈவன் பேஜ் ஃபூட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் செய்யவும். கோ டு ஹெடர். ஈவன் பேஜ் ஹெடர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேண்டிய இன்ஃபர்மேஷன்களை இன்சர்ட் செய்யவும். டாக்குமெண்டிற்கு திரும்பி வர க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டரை கிளிக் செய்யவும். இன்சர்ட்டிங் பிக்சர். வேர்ட் டாக்குமெண்டில் ஒரு பிக்சரை எப்படி இன்சர்ட் செய்து அதன் ஃபார்மேட்டிங் மற்றும் பொசிஷனிங்கை எப்படி அட்ஜஸ்ட் செய்வது என்று பார்ப்போம். பிக்சரை எங்கு இன்சர்ட் செய்ய வேண்டுமோ அங்கு சென்று இன்சர்ஷன் பாயிண்டை கிளிக் செய்யவும்.
இன்சர்ட் tab சென்று பாயிண்டரை இல்லஸ்ட்ரேஷன் மீது வைத்து பிக்சரை கிளிக் செய்யவும். இன்சர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இன்சர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் மை பிக்சர் ஃபோல்டரில் உள்ள கண்டென்ட்ஸை காண்பிக்கும். நீங்கள் தேர்வு செய்த பிக்சரை டபுள் கிளிக் செய்யவும். நீங்கள் தேர்வு செய்த பிக்சரை டபுள் கிளிக் செய்யும் போது அது உங்கள் டாக்குமெண்டில் வந்து சேர்ந்துவிடும். பிக்சரை ரீசைஸ் செய்ய பிக்சரை சுற்றிலும் உள்ள சைசிங் ஹேண்டில்ஸை உபயோகப்படுத்தி ரீசைஸ் செய்யவும் பிக்சரை ரொட்டேட் செய்யவும் முடியும். ஆடிங் அ சார்ட். ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டை எளிதாக வேர்டில் உருவாக்க முடியும். நாம் இப்போது ஒரு பார் கிராஃபை உருவாக்குவோம். இதில் பிரான்ஸ் மற்றும் லண்டனில் கடந்த 4 வருடங்களில் ஏற்பட்ட ஜனத்தொகை வளர்ச்சியை பார்ப்போம். சார்ட்களும் கிராஃப்களும் மற்ற கிராஃபிக்கை விட வேறுபட்டவை, ஏனெனில் இவை இரண்டும் டேட்டாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை. இன்சர்ட்டுக்கு செல்லவும். அதன் பின் இல்லஸ்ட்ரேஷன் சென்று சார்ட்டை கிளிக் செய்யவும். அப்போது சார்ட் பாக்ஸ் ஓபன் ஆகும். இடது பக்கத்தில் உள்ள பேனலில் காலம் ஃபார் சார்ட் டைப்பை கிளிக் செய்யவும். பின்னர் எக்ஸாம்பிள்ஸை 2 சிலிண்டர் ரோஸாக கிளிக் செய்யவும். பின்னர் ஓகேவை கிளிக் செய்து சார்ட்டை டாக்குமெண்டில் இன்சர்ட் செய்யவும். நீங்கள் சார்ட்டை டாக்குமெண்டில் கொண்டு வந்தவுடன் வேர்ட் ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டை உடனே ஓபன் செய்யும். நீங்கள் ஒரு டேபிளில் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் மற்றும் நம்பரை ஏற்கனவே என்டர் ஆகி இருப்பதை காண்பீர்கள். உங்கள் சார்ட்டை உருவாக்க எக்ஸாம்பிள் டெக்ஸ்டை ரீப்ளேஸ் செய்து உங்கள் லேபிள்களையும் நம்பர்ஸ்களையும் என்டர் செய்யுங்கள். டாப் ரோவை அப்படியே விட்டுவிடுங்கள். 2வது மற்றும் 3வது ரோவில் பிரான்ஸ், லண்டன் என்று டைப் செய்யவும். டேட்டா ஷீட்டை க்ளோஸ் செய்யவும். பிறகு வேர்ட் டாக்குமெண்டை கிளிக் செய்யவும். நீங்கள் எக்ஸலை பயன்படுத்தி டேட்டா ஷீட்டை உருவாக்கினீர்கள் எனில் இப்போது உங்கள் டாக்குமெண்டில் ஒரு முழுமையான சார்ட்டை காண்பீர்கள். டிராயிங் டேபிள். சில சமயங்களில் நமக்கு வேண்டிய டேபிளை கிரியேட் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். இதை வேர்டில் டிராயிங் டேபிள் ஃபீச்சர் மூலமாக நிறைவேற்ற முடியும். இந்த ஆப்ஷன் மூலமாக டேபிள்ஸில் உள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸை உங்கள் தேவைக்கேற்ப கிரியேட் செய்யலாம். இன்சர்ட் டேபிள் டேபிள்ஸ் குரூப்பில் டேபிளை கிளிக் செய்யவும். டேபிள் சப்மெனு தோன்றும். டிரா டேபிளை செலக்ட் செய்யவும். இன்சர்ஷன் பாயிண்ட் பென்சிலாக மாறும். உங்களுக்கு தேவையான டேபிளின் ஃப்ரேமை உருவாக்க பென்சிலை கிளிக் செய்து பின்னர் உங்களுக்கு வேண்டிய வடிவம் கிடைக்கும் வரை டிராக் செய்யவும். பின்னர் மவுஸ் பட்டனை ரிலீஸ் செய்யவும். இப்போது டேபிளின் ஃப்ரேம் உருவாகிவிடும். டிரா டேபிள் கமாண்டில் இருந்து வெளியே வர டிரா பார்டர் குரூப்பில் உள்ள டிசைன் டேபிற்கு சென்று டிரா டேபிளை கிளிக் செய்யவும். டு கரெக்ட் அ மிஸ்டேக், டிரா பார்டர்ஸ் குரூப்பில் உள்ள டிசைன் டேபிற்கு சென்று இரேசரை கிளிக் செய்யவும். அப்போது உங்கள் பாயிண்டர் இரேசராக மாறும். இரேசரை தவறாக இடப்பட்ட லைன்களில் வைக்கும் போது அது அழிந்துவிடும். மெயில் மர்ஜ். உங்களின் ஒரு மெசேஜை ஒரே நேரத்தில் 500 நபர்களுக்கு அனுப்புவதற்கு வேர்டின் மெயில் மர்ஜ் உதவுகிறது. வேர்ட் உங்கள் லெட்டரை 500 காப்பீஸாக பிரிண்ட் எடுத்த பின்பு முதல் லெட்டர் டியர் எட்வர்ட் என்று பிரிண்ட் ஆகி இருக்கும். 2வது லெட்டர் டியர் ஜேம்ஸ் என்று பிரிண்ட் ஆகி இருக்கும். 3வது லெட்டர் டியர் வின்சென்ட் என்று பிரிண்ட் ஆகி இருக்கும். இதுபோல் இது தொடரும். To access the start mail merge commands. இதே டூலை பயன்படுத்தி நாம் envelopes அல்லது labels அல்லது மெயில்ஸ் சாராதவற்றையும் பிரிண்ட் செய்யலாம். வேர்ட் மெயில் மர்ஜ் உருவாவதற்கு தேவையான கமாண்ட்ஸை எளிதாக ஆக்சஸ் செய்ய உதவுகிறது. இப்போது நாம் மெயில் மர்ஜின் அங்கங்களை காண்போம். மெயில் மர்ஜ் கமாண்ட்ஸை ஆக்சஸ் செய்ய ரிப்பனிலிருந்து மெயிலிங்கை செலக்ட் செய்யவும். பின்னர் மெயில் மர்ஜ் குரூப்பிற்கு செல்லவும். ஸ்டார்ட் மெயில் மர்ஜை கிளிக் செய்யவும். பின்னர் அதன் டிராப் டவுனை கிளிக் செய்யும் போது பல்வேறு டாக்குமெண்ட் டைப்ஸை லிஸ்ட் செய்யும். அவை லெட்டர்ஸ், ஒரு லெட்டரை நிறைய நபர்களுக்கு அனுப்ப உதவும். இமெயில் மெசேஜஸ், இமெயில் மூலமாக ஒரு மெசேஜை நிறைய நபர்களுக்கு அனுப்ப உதவுகிறது.
என்வலப். என்வலப்களில் வெவ்வேறு அட்ரஸ்களை பிரிண்ட் செய்ய உதவும். லேபிள்ஸ். வெவ்வேறு அட்ரஸ்களை உடைய லேபிள்ஸை பிரிண்ட் செய்ய உதவும். டைரக்டரி. வேறுபட்ட ஆனால் தொடர்புடைய தகவல்களை சேகரித்து ஒரு லிஸ்டாக உருவாக்க உதவும். செலக்ட் ரெசிபியன்ட் கமாண்ட் ஆக்சஸ் செய்ய டிராப் டவுனை கிளிக் செய்யுங்கள். 3 ஆப்ஷன்கள் தோன்றும். டைப் a நியூ லிஸ்ட். நீங்கள் ஒவ்வொரு ரெசிபியன்ட்டை டைப் செய்ய அனுமதிக்கும். யூசிங் an existing லிஸ்ட். ஏற்கனவே சேவ் செய்த லிஸ்டை உபயோகப்படுத்தும். இதை செலக்ட் செய்யும் போது ப்ரௌஸ் லிங்க் தோன்றும். அதை கிளிக் செய்யும் போது செலக்ட் டேட்டா சோர்ஸ் டயலாக் பாக்ஸிற்கு அழைத்து செல்லும். அங்கே நீங்கள் யூஸ் செய்ய வேண்டிய ஃபைல்ஸை செலக்ட் செய்யலாம். செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் கான்டாக்ட்ஸ். இது அவுட்லுக் கான்டாக்ட்ஸை ரெசிபியன்ட்டாக உபயோகப்படுத்தும். இதற்கு அவுட்லுக்கில் எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் இருக்க வேண்டும். ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸ் குரூப். அட்ரஸ் பிளாக். இந்த ஆப்ஷன் மூலமாக ரெசிபியன்ட் நேம்ஸ், கம்பெனி நேம், போஸ்டல் அட்ரஸ் போன்றவற்றின் ஃபார்மேட்களை ஸ்பெசிஃபை செய்யலாம். கிரீட்டிங் லைன்ஸ். இந்த ஆப்ஷன் கிரீட்டிங் லைனை ஃபார்மேட் செய்ய உதவுகிறது. உதாரணத்திற்கு டியர் மிஸ்டர் ரேண்டல். மேலும் பெயர் தெரியாதவர்களுக்கு டியர் சார் ஆர் மேடம். இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மற்றும் லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், ஸ்டேட் ஆஃப் ரெசிபியன்ட் போன்ற காமன் ஆப்ஷன்களை இன்சர்ட் செய்ய உதவும். ப்ரிவ்யூ ரிசல்ட்ஸ். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்டுக்கு அட்ரஸ் செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டில் ப்ரீவியூவை காட்டும். அதோடு அதர் என்ட்ரிஸை ப்ரௌஸ் செய்ய உதவும். அதற்கு ப்ரீவியஸ் அல்லது நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும்.